الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين وقال تعالى أيضا قل إن ربي يبسط الرزق ويقدر ولكن أكثر الناس لا يعلمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بورك لأمتي في بكورها رواه الطبراني في المعجم الأوسط أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதிலும் அன்னாரின் பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்தியளோ வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிந்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அடையக்கூடிய, அவனை நெருங்கக்கூடிய, அவனுடைய மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள வாய்ப்புகளை அவ்வப்போது அடியார்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, மேலான சிறப்பான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். முஹர்ரம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான இந்த மாதத்துக்குரிய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் இவ்வுலக வாழ்வில் வித்தியாசப்பட்டவர்களாக துனியாவுடைய அமைப்பில் ஏற்றத்தால் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான், வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் உண்ணக்கூடிய என்னுடைய உணவு, என்னுடைய வாழ்வாதாரம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய ஒரு விடயத்தான். சந்தோஷமாக வாழ வேண்டும்,
நிம்மதியா வாழ வேண்டும், வாழ்வாரத்தில் பறக்கத் தேவை, செழிப்புண்டாக வேண்டும், எல்லாரும் விரும்புவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லும்போது وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَاهَا كُلٌّ فِي كِتَابٍ مُبِينٍ. இந்த பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வலங்கள் ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசிகளுடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா அவன் கைவசம் பொறுப்பெடுத்திருக்கிறான். அல்லாஹ் இடத்துல பொறுப்பா இருக்கு. There is a moment before a product launches, before a surgery begins. அல்லாஹ் இடத்துல பொறுப்பா இருக்கு. சகல மனிதர்களுடைய மிருக வர்க்கங்களா இருக்கலாம், ஜின் வர்க்கங்களா இருக்கலாம், மனித வர்க்கங்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், அனைத்துடைய ரிஸ்குடைய பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா தான் ரிஸ்க் அளிக்கிறான். எனவே இவைகள் படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகள் இவைகள் எங்க வாழ்கின்றன, எங்க மரணிக்கின்றன, இவைகள் எங்க ஒழுகின்றன, அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிகிறான். எனவே அல்லாஹ் தஆலா இவைகள் அனைத்தையும் அவனுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், அவனுடைய விதியில, அவனுடைய கதா கதர்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய விதியில, அல்லாஹ்வுடைய கதா கதர்ல அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது, சிசுவில் இருக்கும்போது, கற்பத்தில் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஒரு வானவர் அந்த கற்ப பைக்காக வேண்டி, அந்த சிசுவுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அனுப்பிவிடுகிறான். தாயின வயிற்றில் மனிதன் இருக்கும்போது ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகின்றான். நாலு விஷயங்கள் அந்த மனிதனுடைய விடயத்தில் முடிவு செய்யப்படுகின்றன. அந்த வானவர்களுக்கு நாலு விடயங்களை ஏலப்படுகின்றன. முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை எழுதும்படி தாயினை வயிற்றில் வைத்து அல்லாஹ் முடிவு செய்கின்றான். அங்க எழுதப்படுகின்றன. அவருடைய சால தேவையும் அங்க எழுதப்படுகின்றன. எவ்வளவு காலம் உலகத்தில் இவர் வாழ்வார், எவ்வளவு காலம் உலகத்தில் ஹயாத்தோடு இருப்பார். கண்ணியமானவர்களே, அந்த ஹயாத்தோடு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் எவ்வளவு அமல் செய்வார், அவருடைய அமல்கள் ஏற்படுகின்றன. அவருடைய வாழ்நாள் எழுதப்படுகின்றன, முடிவு செய்யப்படுகின்றன. அவர் ஒரு மூதவியா அல்லது சீதவியா, அவர் ஒரு பாக்கியசாலி உள்ளவரா அல்லது பாக்கியமற்றவரா என்பதும் தாயுடைய வயிற்றில் வைத்து முடிவு செய்யப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரிஸ்கை அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான். அல்லாஹ் தஆலா உலகத்துடைய
ரிஸ்குடைய அமைப்பில் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது قل إن ربي يبسط الرزق لمن يشاء ويقدر நபியே நீங்க சொல்லுங்க நிச்சயமா என்னுடைய ரப்பு அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நாடிய அடியார்களுக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணமா கொடுக்கிறான் இன்னும் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நிமித்தா கொடுக்கிறான் இருந்தபோதிலும் அதிகமான மனிதர்கள் இதை அறியாதவர்களா விளங்காதவர்களா இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது உலக வசந்தல்லா ரிஸ்கல் இபாதிஹி லபகவ் ஃபில் அர்தி வலாகின் யுனஸிலு பிகத்ரி மா யஷா இன்னஹு பிஇபாதிஹி கபீருன் பஸீர். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு விஸ்தீர்ணமான ரிஸ்கை கொடுத்தால் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை வைத்து பூமியில் அநியாயம் செய்வார், அட்டூழியம் செய்வார். இருந்தவர்களும் அல்லாஹ் நிமித்தார் வானத்தில் இருந்து அவருக்குரிய ரிஸ்கை இறக்கி வைக்கின்றார். அடியார்கள் செய்யக்கூடிய சால விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடிய இருக்கிறான் என்பதால் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் செய்யக்கூடிய சால விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியதா பார்க்கக்கூடியதா இருக்கிறான். அல்லாஹ் எதுவும் மறைவில் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்துக்கு இமாம்மார்கள் குர்ஆனுடைய வெளியுரையாளர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் வலவ் ஆதா ஃபௌக ஹாஜத்தி மினர் ரிஸ்கி லஹமலன் ذلك البغي والطغيان فبغى الناس குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிஸ்குக்கு மேலதிகமா அந்த நிமிடத்துக்கு மேலதிகமா கொடுத்து விட்டால் அந்த வாழ்வாதாரம் அந்த பொருளாதாரம் அவரது அட்டூழியத்திலேயும் அநியாயத்திலேயும் தூண்டிவிடும் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லினார். மேலும் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறிடுவார். அதனாலதான் அல்லாஹ் தஆலா ரிஸ்குடைய விடயத்தில் உலகத்துல மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா யாருக்கு எப்படி கொடுக்கணும் என்பதை அல்லாஹ் தஆலா அதை முடிவு செய்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உலகத்துல எல்லோரையும் தனவந்தர்களாக மாற்றிவிட்டார். உலமாக்கள் கிதாபில் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், உலகம் இயங்க மாட்டார். உலகத்துல மனிதர்கள் அல்லாஹ் ஏற்றத்தால் உள்ளவர்களா சிலரை காண சிலரதை அந்தஸ்துல உயர்வா பட்டத்துல பதவியில பணத்துல உயர்ந்தவர்களா அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். சிலர்கள் ஏழைகளா, சிலர்கள படிப்பற்றவர்களா, படிப்பில்லாதவர்களா, பாமரர்களா அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால எம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத், செழிப்பு, நிம்மதி, சந்தோஷம் தேவையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குரிய இபாதத்துகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது விடயம் கோரிக்கல் உம்மத்தி ஃபீ புகூரிஹா. தபரானில் வரக்கூடிய ரிவாயத், இந்த உம்மத்துடைய அதிகாலையில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிகாலை பொழுது பரக்கத்துக்குரிய நேரம். கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷாக்கு பின்னால் 3 சாராருக்கு அனுமதி பேச. கண்ணியமானவர்களே, அடுத்தவர்கள்
அவர்கள் நேர காலத்தோட இறங்கிவிடு. கண்ணியமானவர்களே, என்னுடைய முலாக்களாக இருந்தால், மார்க்கத்தை படிக்கிறதா இருந்தால், இஷாக்கு பின்னால் அந்த இல்முடைய விஷயங்களை பேச, கலைக்க, முலாக்கர செய்ய அனுமதி இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு விருந்தாளி வந்து விட்டால் அவரை உபசரிக்க மார்க்கம் அந்த இடத்துல அனுமதி வருகின்றது. அவரோட பேசலாம், கலைக்கலாம், அவருடைய விடயத்தில். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக கணவன் மனைவி இவர்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக வேண்டி அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் இரவில் நீ தாமதித்து அனாவசியமான விடயங்களை ஈடுபட்டு வெறுமனே நீண்ட நேரம் பயனில்லாத பேச்சுக்கள் ஈடுபடுவதன் மூலமா, மாற்றமான செயல்களில் ஈடுபடுவதன் மூலமா தாமதித்து உறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுபர் தொழில் இல்லாமல் அதிகாரை படுவில் எழுப்ப முடியாமல் இருக்கின்றது. காரணம், இரவுல நேரத்தோட தூங்கவில்லை. அரட்டை அடித்துவிட்டு நீண்ட நேரமா அரட்டை அடித்துவிட்டு வீணான விடயங்கள்ல பேச்சுக்கல்ல நேரத்தை கழித்துவிட்டு தூங்க சென்றால் சுபவுடைய தொழில் அலாவாய் விடுகின்றன. அதிகாலை பொழுதில் ஃபஜ்ருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுக நமக்கு சிரமமாவாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனாலதான் இந்த உம்மத்துடைய அதிகாலை பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு சஹாபாக்களை கூட்டமா அனுப்பக்கூடிய நேரத்தில் அதிகாலையை தெரிவு செய்வார், அதிகாலையில் அனுப்புவார். ஏன்? அதிகாலை பொழுது பரக்கத்துக்குரியது. அல்லாஹ்வுடைய நல்ல விடயம். அடுத்ததாக நாம் எம்முடைய பிசினஸ், எம்முடைய தொழிலை அதிகாலையில் ஆரம்பிக்க வேண்டும். மார்க்கம் இதைத்தான் நமக்கு சொல்லித் தர வேண்டும். நல்ல விடயங்களை அதிகாலை பொழுதில் ஆரம்பிக்கும் போது அதுல பரக்கத்திருக்கின்றன, ரிஸ்க்ல பரக்கத்திருக்கின்றன, வாழ்வாதாரத்துல பரக்கத்திருக்கின்றன, தொழில பரக்கத்திருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்னார்கள், தக்வல்லாஹி வ தவக்குல் அலைஹி, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள். எது ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ ஹலாலை எடுத்து நடக்க வேண்டும், ஹராத்தை தவிர்த்துவிடு. அல்லாஹ்வுடைய பயம் எல்லா நேரத்திலும் சதாவும் எங்களுடைய வாழ்நாளில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا, அல்லாஹ் தஆலாவை யார் பயப்படுவாரோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய நெருக்கடியை விட்டு வெளியேறக்கூடிய தளத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றார். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனையை விட்டு வெளியேறக்கூடிய தளத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றார். அவர் அறியாத நினையாத புறத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய ரிஸ்க்ல பரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்துவார். நினையாத புறத்தில் அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு சேர்ப்பார். நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பார். அது மாத்திரமல்ல, وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, யாரு அல்லாஹ் மீது தன்னுடைய சகல காரியங்களையும்
பரம் சாட்டி முழுமையா பொறுப்பு சாட்டுவாரோ, அல்லாஹ்வை நம்புவாரோ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அவருக்கு போதுமானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தவக்குள் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு சோதனை வரும்போது அல்லது ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது ஒரு நோய் வரும்போது நாம் முதலாவது நாட வேண்டும் அல்லாஹ்வை தான். மக்லூக்கை அல்ல, காலிக்கை, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 ரகாத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதனைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். வலவ் அன்னஹுல் குர்ஆன் ஆமனு வத்தகூ லஃபதனா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். கிராமவாசியர் அல்லாஹ் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவலை வாழ்க்கையில் எடுத்து நடக்கூடியதா இருந்தால், ஹராத்தை தவிர்த்து ஹலாலான விடயங்களை அல்லாஹ்வுடைய ஏவலை வாழ்க்கையில் எடுத்தும் அல்லாஹ்வுடைய விளக்குகளை சம்பூர்ணமா வாழ்க்கையில விலை நடத்தக்கூடியதா இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது வானங்களுடைய பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகள் அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எங்களிடத்துல அல்லாஹ்வுடைய பயம் தக்குவா இருக்க வேண்டும். எங்கிருந்தாலும், எந்த நேரத்தில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு இருந்தால் மனிதர்கள் பாவம் செய்ய மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மிஹ்ராபில் இருக்கிறாங்க, ஒரு அறைக்குள் இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனாங்க கிட்ட. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாங்க விதவிதமான கனிவர்க்கங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த கனிவர்க்கத்தை பார்க்கும்போது அது அந்த சீசனுக்குரிய கனிவர்க்கங்களா இருக்கவில்லை. அந்த கனிவர்க்கம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பழம், அந்த பழங்கள் அந்த காலத்துல காய்க்கக்கூடிய சீசனா இருக்கவில்லை. அன்னாலகிராதா ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இந்த பழங்கள், இந்த கனிகள் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? சீசன் இல்லையே, இந்த கனிக்குரிய சீசன் அல்லையே, இந்த கனி உங்களுக்கு எங்கான கிடைத்தது? சொன்னார்கள், இந்த பழங்கள் காலமின் இந்தில்லா, காலத்மின் இந்தில்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய புறத்தினால கிடைத்த கனிவர்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தவக்குலும் தக்வாவும் இருக்கும். அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரிஸ்கில பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் அல்-இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார், பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லஸிம அல்-இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா வரஸக மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்பாரோ, பழக்கமாய்க் கொள்வாரோ, கட்டாயப்படுத்திக் கொள்வாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு வரக்கூடிய சகல நெருக்கடியை விட்டும், அல்லாஹ் தஆலா சகல நெருக்கடியை விட்டும் விமோசனத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சகல நெருக்கடியை விட்டும் வெளியேறக்கூடிய தலத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவர் நினையாத புறத்தில் அவருடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரிஸ்கில பரக்கத் தேவையா? பொருளாதாரத்தில் அபிவிருத்தி தேவையா? நிம்மதி சந்தோஷம் தேவையா?
வாழ்க்கையில இஸ்திஃபாரை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நாவல், மிகப்பெரிய ஒரு ஆலிம், அல்லாஹ் விளங்கினவர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் பற்றவர். இவரிடத்துல அந்த காலத்துல இவர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக, அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள மார்க்கத்தை விளங்கின மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு ஆலிமா இருந்தார். இவரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிற யாவாசை ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, இன்ன ஸமாஅ லா தும்திர், வந்து சொன்னார்கள், மழை பெய்யவில்லை, வானத்திலிருந்து மழை பொழியவில்லையே, பெய்யவில்லையே, மழை இல்லாமல் இருக்குது. வகால இஸ்தக்ஃபிருல்லாஹ், சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடுங்க, இஸ்திஃபார வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொள்ளுங்க. ரஜுலுன் ஆகர், இன்னொரு மனிதர் வந்து சொன்னார், வரப்பாடு செய்தார், இன்னி அஸ்குல் ஃபக்ர். ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, வாழ்க்கையில மிகவும் வறுமையாக இருக்கு, வாழ்க்கையில வரக்கத்தில் செழிப்பில் வறுமையுடைய கோட்டையில் இருக்கிறேன். சொன்னார்கள், இஸ்திஃபார் செய், இஸ்திஃபார், இந்த இஸ்திஃபார் வாழ்க்கையில கடைபிடியுங்கள் என்பதாக சொன்னார். இன்னொரு மனிதர் வருகிறார், மூணாவது மனிதர் வந்து சொல்லுகிறார், ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, எனக்கு பிள்ளையுடைய பாக்கியம் இல்லை, உள்ள பாக்கியம் இல்லை, அல்லாஹ்விடத்துல எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்க துஆ செய்யுங்க என்பதாக ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல சொன்னதும் ஃபகால இஸ்தக்ஃபிருல்லாஹ், சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க, வாழ்க்கையில் இஸ்திஃபார் என்ற அமலை கடைபிடியுங்கள். அடுத்ததாக இன்னொரு மனிதர் வருகிறார், சொன்னார்கள், இன்ன புஸ்தானி கது அஜிதம, சொன்னார்கள், இதோ என்னுடைய தோட்டத்துக்கு மழை இல்லாமல் இருக்கு, தோட்டத்தில் விளைச்சல் இல்லாமல் இருக்கு, வளர்ச்சி உண்டாயிற்று, பஞ்சம் உண்டாயிற்று, மழையுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. சொன்னார்கள், நீங்க இஸ்திஃபார் வாழ்க்கையில் கடைபிடிங்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் 4 பேர், 4 மனிதர்கள் அவர்களுடைய தேவையை, அவர்களுடைய விடயங்களை ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்துல முன்வைத்தார்கள். அனைத்து விடயங்களுக்கும் சொன்ன ஒரே ஒரு பதில் தான், நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்யுங்க, இஸ்திஃபார் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். சோதனையா, பிரச்சனையா, நிம்மதி இல்லையா, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, இஸ்திஃபாரை கடைபிடியுங்கள், நிலைமை சீராகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அல் ஜாமிஉ அஹ்காமில் குர்ஆன் என்ற தஃசீர்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மிக முக்கியமான ஒரு அமல் இஸ்திஃபாருடைய அமல். அடுத்ததா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இன்ஃபாக் அஸ்ஸதகா வல் இன்ஃபாக் ஃபில் கைர், நல்லவான விஷயங்களை செலவழியுங்கள், தர்மம் செய்யுங்கள், சதகாக்களை கொடுங்கள். உட பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். சதகத்தும் மின் மால், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு மனிதர் தர்மம் செய்வதன் மூலமா, நல்ல வினைகளை கொடுப்பதன் மூலமா, அவருடைய சொத்துல நல்ல வினைகளை செலவழிப்பதன் மூலமா
அவனுடைய சொத்துல பலங்கத்தை படும். ஒரு ஓரம் சொத்துல குறைபாடு ஏற்பட மாட்டால், சொத்து குறைய மாட்டால். புத்தி நாங்க கொடுக்க கொடுக்க எங்கட சொத்துல குறை ஏற்படும் என்று புத்தி சொன்னாலும் மார்க்க சொல்லக்கூடிய விடயம் அங்க வழக்கத்தை ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தர்மமும் எங்களுடைய பொருளாதாரத்தில செழிப்பையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக சொன்னாரு, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியதா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஸதீத். நிச்சயமா சத்தியமா நான் உங்களை தந்த நியமத்து அருள் பார்க்கிறீர்கள், இதை நினைத்து நீங்க நன்றி செலுத்துவீர்களே ஆனால் நான் அதை அதிகப்படுத்தி தருவேன். அது மாத்திரமல்ல, நன்றி இல்லாத முறையில் அதை அனுபவித்து நன்றி செலுத்தாத விதத்துல அதை மறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்னுடைய தண்டனை மிக கடினமா இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனிடத்தில் எப்பையும் சுக்ரியத் இருக்க வேண்டும், எப்பையும் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து, ரிஸ்கை வைத்து, வாழ்வாதாரத்தை வைத்து நியமங்களை அனுபவிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்வாதாரத்துல பொருளாதாரத்துல பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்துகிறார். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலத்துல் அர்ஹாம் வல் பிர், குடும்ப உறவு சேர்ந்து வாழ்வதன் மூலம் பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்படும், செழிப்புண்டாகும், மன நிம்மதி ஏற்படும், முசீபத்தில் தடைபட்டு போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸிர் ரஹிமஹு. யார் தன்னுடைய பொருளாதாரத்தில் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை விரும்புவாரோ, அபிவிருத்தியை விரும்புவாரோ, செழிப்பை விரும்புவாரோ, தன்னுடைய பொருளாதாரத்தில் அதிகரிப்பை விரும்புவாரோ, மேலும் தன்னுடைய வாழ்நாள் நீடித்து கொடுக்கப்பட வேண்டும், நீண்ட ஆயுள் சாலியான அமல் செய்ய நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட வேண்டும் என்று யாரு விரும்புவாரோ அவர் அவருடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்லற சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி நம் சமூகத்தில் பார்க்கலாம், குடும்பங்கள் சின்ன பின்னமாக உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான ஒரு துனியாவுடைய பொருளுக்காக வேண்டி உடன் பிறந்த சகோதரி சகோதரனோடு, சகோதரன் சகோதரியோடு, சொந்த தாயோடு, பிள்ளைகள் பெற்றோர்களோடு பேசாம கதைக்காம இருக்கிறதா இருந்தால் நம்மளிட துர்ப்பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரத்த பந்து இந்த குடும்ப உறவு இங்க மாத்திரமல்ல சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சேர்ந்து நடக்க வேண்டும். சில இடங்கள்ல பார்க்கலாம், ஒரு கடைக்காக வேண்டி குடும்பம் பிரிஞ்சிருக்குது, ஒரு வீட்டுக்காக வேண்டி வீட்டை சரியா பிரிக்கல, சொத்தை சரியா பிரிச்சு கொடுக்கல, வாப்பா வஃபாத்தாகிவிட்டால் சொத்து முன்ன பின்ன பிரிக்கப்பட்டீங்களே, குடும்பங்கள் சின்ன பின்னமா போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவுடைய இந்த பொருள்கள் எங்களோட சொந்த ரத்தத்தை உறவை பிரிக்கக்கூடியதா இருந்தா கயிறு இருக்கா, இதுல சல்லு இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமையில நாம் வியாபாரம் செய்தால், குடும்ப உறவு முறைத்த நிலைமையில தொழில் செய்தால்
எங்களை தொழில் அபிவிருத்திருக்காது, பறக்கத்திருக்காது, வாழ்நாள்ல பறக்கத்திருக்காது, வாழ்வாதாரத்துல பறக்கத்திருக்காது, செழிப்பு இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எவைகளை இந்த அமல்களை நாம் கடைபிடிப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, ஹலாலான வரக்கத்தை தந்தருவாயா, வாழ்வாதாரத்தை தந்தருவாயா, ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயா, குடும்ப ஒருவர் சேர்ந்து நடக்கூடியலாம் ஆக்கியருவாயா. எங்களோட வாழ்க்கையில வரக்கத்தை செழிப்பை உண்டாக்குவாயா, எம்முடைய பொருளாதாரத்தில் செழிப்பை உண்டாக்குவாயா, எம்முடைய ஆயுளின் வரக்கத்தை ஏற்படுத்துவாயா, எம்முடைய ஹலாலான ஆஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருவாயா, பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை சீராக்குவாயா, நிம்மதி சந்தோஷமான சுபிச்சமான வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்குவாயா, எமக்கும் நிம்மதி சந்தோஷமான மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயா. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه نجوم الهدى وقادة التقى. اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله وازجركم عن معصيته واتقوا في جميع الاوقات ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين واتبعوا كتاب الله سنة رسوله صلى الله عليه وسلم. ويقول الله تبارك وتعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم.